ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சாதத்துக்கு ஏற்ற மாதிரி பூண்டு கருவேப்பிலை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை அப்படியே நல்லா வதங்கி வரட்டும். கருவேப்பிலை இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இதை அப்படியே ஒரு ஆற விட்டுடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டையும் இதோட சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்துட்டு இதை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. பூண்டு, வெங்காயம், மிளகு பார்த்திங்கன்னா குறைன்னு அரைச்சி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் வதக்கி வச்ச கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்காமல் இதை அப்படியே குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் கருவேப்பிலையும் பொடி பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சாச்சு. குழம்பு தாளிக்க நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லெண்ணெய் செய்யும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை இதோடு சேர்த்துடலாம். ஒரு 10 போல் சோம்பு சேர்த்துக்கிறேன், அதிகம் சேர்க்க வேண்டாம். இது அப்படியே பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம், அது இதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 8 நிமிஷம் இதை அப்படியே வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு பெரிய நாட்டு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடுறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு அப்படியே கலரி கொடுத்துடலாம். எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கி வரட்டும். எண்ணெயிலே மசாலா 1 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ 1/2 நெல்லிக்காய் சைஸலுக்கு புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துட்றேன். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த டைமில் பொடி பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா கலரி கொடுத்துட்டு அப்படியே கொதி வரட்டும் 1 நிமிஷத்துக்கு. கருவேப்பிலை பொடி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துச்சு. இந்த டைமில் பொடி பண்ணி வச்சுருக்க கொஞ்சமாக வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும்போது இந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும். சேர்த்துட்டு இதை அப்படியே கலரி கொடுத்துடலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமன்னு பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக கமன்னு ரெடி பண்ணியாச்சுங்க. இது ஒன்று போதுங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம், அதுவும் சுட சுட சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.